வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 30. அந்த அழகிய காலை பொழுதில் விஜயின் புகுந்த வீட்டில் யாவரும் கூடியிருந்தனர். ஆளாளுக்கு ஒரு வேலையை சுமந்து கொண்டு சென்றுவிட பிள்ளையை பெற்றவளிடம் அமர்ந்து தோள் தாங்க முடியாத வருத்தத்துடன் அவள் கணவனும் வந்தவர்களை உபசரித்துக் கொண்டிருந்தான். விஜயின் பிறந்து 10 நாட்களே ஆன ஆண் குழந்தையை தயக்கத்தோடு தன் மடியில் வைத்திருந்த அஞ்சலிக்கு குழந்தையை கொஞ்ச கைகள் பரபரத்தது. ஆம், விஜய்க்கு 9ஆம் மாதத்தின் முடிவில் அழகியதோர் ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இந்த 3 மாத காலம் அஞ்சலை மற்றும் ருத்ரனின் வாழ்வு முற்றும் முழுதுமாக பழைய நிலைக்கு திரும்பி இருந்தது. இழந்த குழந்தையை பற்றிய நினைவு மறக்க முடியாத ஒன்றாயினும் நினைக்க முடியாத ஒன்றே. அதை புரிந்து கொண்டு அது பற்றி நினைவுகளை அஞ்சலை முற்றுமாக தவிர்த்து தன்னை வருத்தமேற்றாது சுய பாதுகாப்பில் ஈடுபட்டாள். மனம் கோணும் நேரங்களில் கணவனின் அணைப்பில் தன்னை மீட்டுக் கொள்பவள் விஜயின் குழந்தைக்கான பெயர் சூட்டு விழாவில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என தனக்குள் பெரிய பட்டிமன்றத்தினையே நடத்தி கொண்டிருந்தாள். பெயர் சூட்டு விழாவுக்கு அழைக்க வந்திருந்த வித்யா மற்றும் லக்ஷ்மணனில் அன்றைய சம்பவம் கொடுத்த குற்ற உணர்வில் வித்யாதான் வெகுவாக தவித்தார். இப்போதும் அவரது மனதில் அஞ்சலை விஜிக்கு போட்டியாக வந்தவள்தான். ஆனால் அன்றைய சம்பவம் அவர் மனதில் ஒருவித குற்ற உணர்வை விதைத்திருந்தது. அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்கவெல்லாம் அவர் நினைக்கவில்லை என்பது வேறு கதை. வந்தவர் எப்போதும் காட்டும் ஒதுக்கத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் அஞ்சலையையும் பார்த்து தலையசைக்க அவளும் புன்னகையுடன் தலையசைத்தாள். எல்லாரும் வாங்க அண்ணி. ரூபி உன்னதான் அவ கேட்டுட்டே இருந்தா. ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போடா என்ற வித்யா ருத்ரனை பார்த்து பொண்டாட்டியோட வந்து என் பேரனை வாழ்த்திட்டு போப்பா என்று கூற முகம் நிறைந்த புன்னகையுடன் தலையசைத்தான். அவர் சென்றவுடன் அறைக்கு திரும்பியவன் மனைவியை நோக்க அவள் முகம் பெரும் குழப்பத்தில் இருந்தது. அவள் முகத்தை கைகளில் ஏந்தியவன் என்ன என்பது போல் கண்ணசைக்க அவனையே பார்த்திருந்தவள் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். சில நிமிடம் அப்படியே தட்டி கொடுத்தவன் அவள் தலை நிமிர்த்த நானும் வரேன் என்றாள். அவளை புன்னகையுடன் பார்த்தவன் ஷியோர், நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிக்காத செயல யாரோட வற்புறுத்தலோட பேர்லயும் நீ செய்ய வேண்டாம். வற்புறுத்துற ஆள் நானாவே இருந்தாலும் என்று கூற நீங்க என்ன வற்புறுத்த மாட்டீங்க. அவங்க நடந்த சம்பவத்துல வருத்தத்தோட இருக்காங்க. அதனாலதான் எனக்கு உங்க மூலமா மறைமுக அழைப்பு விடுத்திருக்காங்க என்று குறும்புடன் கூறினாள். ஏ கேடி, உனக்கு வாய் ஜாஸ்தி தாண்டி. இந்த வாய அங்க காட்டாம அழுதுட்டே வந்து அம்மா கிட்ட சொல்லிடுவேன், ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லிடுவேன்னு என்கிட்ட அழ வேண்டியது என்று அவள் வாயிலேயே ஆடவன் 2 போட வலிக்குது என்றவள் அவனுக்கு நறுக்கென்ற ஒரு கில்லை பரிசாக கொடுத்து கத்த செய்திருந்தாள். விழாவிற்கு வந்தோர்களில் அஞ்சலிக்கு மட்டும்தான் வேலையே இல்லை. அதனால் தனியாக அவதிப்படும் விஜயுடன் இருக்க வேண்டி ருத்ரன் கேட்க அவளும் சரி என்று வந்து விட்டாள். குழந்தையை அவள் கையில் கொடுத்துவிட்டு விஜி குளியலறை சென்றிருக்க வெளியே வந்தவள் பயத்தோடு குழந்தையின் கைகளை வருடும் அஞ்சுவை கண்டு சற்றே மனம் வருந்தினாள். உங்ககிட்ட சமத்தா இருக்கானாக்கா என்று விஜி கேட்க சட்டென கைகளை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தவள் படபடப்பை மறைக்கும் புன்னகையோடு ஆம் என்பது போல் தலையசைத்தாள். அவள் அருகே அமர்ந்த விஜயிடம் குழந்தையை பாவை தூக்கி கொடுக்க முற்பட உங்ககிட்டே இருக்கட்டும்கா என்றாள். அதில் ஒருவித தயக்கத்தோடு அவள் தலையசைக்க தாம்பூலப்பை எடுக்க உள்ளே வந்த வித்யா இருவரையும் சாதாரணமாக பார்த்து விட்டு சென்றார். அதுவே அவளுள் படபடப்பை ஏற்ற அவள் கையை பற்றிய விஜய் அக்கா என்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்த அஞ்சு என்னடா என்று வினவ சாரிக்கா என்றாள். அவளை புரியாத பார்வை பார்த்த அஞ்சு எதுக்குமா என்று வினவ இல்லக்கா, ரொம்ப நாளா நான் சொல்ல நினைச்சது.
இப்பதான் நேரம் அமையுது போல. வளைகாப்பு அன்னைக்கு நடந்தது தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன்க்கா. அம்மா கிட்ட சண்டை கூட போட்டேன். ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்ப நீங்க தம்பிய வச்சுக்க தயங்குறத பாக்க ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. நானுமே கல்யாணம் முடிஞ்சு இதோ 2 வருஷம் கழிச்சு தான் பிள்ளை பெத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மேல படிச்சேன். ஆனாலும் கல்யாண வாழ்க்கையையும் வாழ ஆரம்பிச்சுட்டேன். இதோ கடைசி செம் மட்டும் பையனுக்காக எழுத முடியல. ஆனா எனக்குமே 2 முறை நாள் தள்ளி போய் போய் இல்லாம போயிருக்கு. புகுந்த வீட்ல சொந்தக்காரங்களே 1, 2 முறை பேசியிருக்காங்க. அவ்ளோ வருத்தமா இருக்கும். ஆனா அவரு இது எதுலயும் என்ன மன வருத்தம் அடைய விட மாட்டாரு. படிப்ப பாரு பாத்துக்கலாம்னு தான் சொல்லுவாரு. வளைகாப்பப்போ மீனா அத்த பேசுனது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா போச்சுக்கா. ஏன் விசேஷம்னு வந்த உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்த கொடுத்துட்டேனேன்னு வருத்தமா போச்சு என்றவள் குரல் கரகரத்து வந்தது. அஞ்சு அவளை ஆச்சரியமான பார்வையோடு பார்த்தது பார்த்தபடி இருக்க, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்கக்கா. நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். நீங்க தொட்டா என் பிள்ளைக்கு நல்லது இல்லன்னு நினைக்கணும்னா, உங்களுக்கு என் கருப்பு வளையல் வந்ததுனால தானே பாப்பா இல்லன்னு நான் நினைக்கணும் என்றாள். ஏய் அப்படியெல்லாம் இல்லம்மா என்று அஞ்சு கூற, ம் அதேதான் நானும் சொல்றேன். இவங்கெல்லாம் பழைய ஆள்க்கா. ஏதோ விவரம் புரியாம பேசிட்டாங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்காம நார்மலா இருங்க என்றாள். தன்னை விட சிறிய பெண் இத்தனை பக்குவமும் பகுத்தறிவோடும் பேசுவதை வியப்போடு பார்த்த அஞ்சுவுக்கு மனம் குளிர்ந்தது உண்மையே. சன்னமான புன்னகையுடன், நானும் எதுவும் நினைச்சுக்கலடா, அதெல்லாம் மறந்துட்டேன். அத்தை வந்து என்னையும் வர சொல்லி அழைச்சதே எனக்கு சந்தோஷம் என்று அஞ்சு கூற, அப்ப இனிமே தம்பிய தூக்க தயங்க மாட்டீங்க தானே என்று வெள்ளந்தி போல் விஜி வினவினாள். சிரித்தபடி, மாட்டேன்டா என்ற அஞ்சு குழந்தையை தற்போது ஆசையோடு வருட, பல்லில்லா வாய் திறந்து லேசாக குழந்தை புன்னகைத்தது. அதில் உடல் சிலிர்க்க விஜியை பார்த்தவள் புன்னகைக்க, அவளும் மனம் நிறைந்து புன்னகைத்தாள். விழா இனிதே முடிந்து யாவரும் வீடு திரும்ப அலுப்பாக உணர்ந்த அஞ்சு உறங்கிவிட்டாள். மாலை எங்கோ மணி அடிப்பது போன்ற உணர்வில் மெல்ல புரண்டு படுத்தவளுக்கு அது தன் அலைபேசி ஒலி என்று புரியவும் தூக்கத்தோடு எடுத்து காதில் வைத்தாள். "பக்கி நாய, அறிவிருக்கா பண்ணி? உன்னைய வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. தூங்கு மூஞ்சி. உன்னை வச்சு அண்ணன் எப்படிதான் குடும்பம் நடத்துறாரோ?" என்கையில் அங்கு அவள் வாயை கப்பென மூடியிருந்தான் வருண். "அடியே, உன் ஃப்ரெண்டு கூட நீ தனியா பேசும்போது பீப் போட்டு கூட பேசிக்கோ. நான் இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த டபுள் மீனிங் பேச்சு வேணாம்டி" என்று வருண் கூற, "வெட்கப்பட வேண்டியவளே குப்புற அடிச்சு தூங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னத்துக்கு வெட்கம்? ஐயோ! உங்க கூட பேசின இந்த கேப்ல அவ பேரலல் வேர்ல்டுக்கு போயிடுவா. அடியே!" என்று சாய் கத்தினாள். எதிர்முனையில் சுப்ரபாதம் கேட்பது போல் தோழியின் வசவுகளை கேட்ட அஞ்சு, "என்னடி?" என்று தூக்கக் கலக்கம் விலகாது வினவ, "மவள போய் ரெடி ஆகுடி" என்று விட்டு சாய் அழைப்பை துண்டிக்க, முகத்தை தேய்த்தபடி எழுந்தவள் முன் அடக்கப்பட்ட சிரிப்போடு ருத்ரன் அமர்ந்திருந்தான். "எதுக்கு இந்த பக்கி திட்டுச்சுன்னே புரியலையே" என்று அஞ்சு கூற, "மேடம், நம்ம 4 பேரும் வெளிய போறதா இருந்தது. கிளம்புற உத்தேசம் இருக்கா இல்லையா?" என்று ருத்ரன் வினவினான். "அட ஆமா" என்றபடி எழுந்தவளைக் கண்டு சிரித்தவன், "எனக்கு வருண் ஃபோன் பண்ணான். நான் நீ இன்னும் தூங்குறன்னு சொல்லவும், அங்க சாய் சாமி ஆட ஆரம்பிச்சுட்டா. என்ன எழுப்ப சொன்னா. ரொம்ப அசந்து தூங்குறேன்னு சொன்னேன். அவ்ளோதான் உனக்கே கால் பண்ணிட்டா" என்று கூற, "அட பாவி மனுஷா! வேணும்னே அந்த கிராதகி கிட்ட போட்டு விட்டுருக்கீங்களே! ஐயோ கடவுளே!" என்று புலம்பலோடு குளியலறைக்குள் ஓடினாள். 10 நிமிடத்தில் தயாராகி வந்த மனைவியை கூட்டிக் கொண்டு அந்த அழகிய உணவகத்திற்கு சென்றான். தோட்டத்திற்கு நடுவே அமைய பெற்ற உணவகம் பார்ப்பதற்கே அவ்வளவு ரம்மியமாக இருந்தது. அங்கே பாவையை முறைத்துக் கொண்டு தனது கணவன் வருணின் அருகே அமர்ந்திருந்தாள் சாய். இதோ நால்வரும் அமர்ந்து பேசி சிரித்த வண்ணம் இருக்க, தோழியிடம் மட்டுமே வெளியாகும் அவளது முற்றும் முழுதான இயல்பு குணத்தை ஆடவன் அழகுபட ரசித்தான். இங்கு நம் வருண் வேறு புதிதாக கல்யாணமான சின்னஞ்சிறுசு அல்லவா? பகிரங்கமாக மனைவியை சைட் அடித்துக் கொண்டிருந்தவனைக் கண்டு, "ஏங்க, வீட்ல வச்சு சைட் அடிச்சுக்கோங்க. இது ஹோட்டல்" என வெட்கமாவது மண்ணாவது "ஜொல்ல துடையா" என்ற ரீதியில் கூறி அவனைதான் வெட்கப்பட செய்தாள். அதில் வாய்விட்டு சிரித்த ருத்ரன், "மச்சி, உன் பாடு திண்டாட்டம்தான் போ" என்று கூற, இது எதிலும் கவனமில்லாமல் உணவை முதல் குறியென அஞ்சு உண்டு கொண்டிருந்தாள். அவளையே பார்த்த ருத்ரன், "உன்னை இன்னமும் நான் புரிஞ்சுக்கவே முடியலடி" என கூறிக்கொண்டான். உண்டு முடித்த யாவரும் வீடு திரும்பிட,
ரூபிக்காக வாங்கி வந்த உணவு பதார்த்தங்களை தானே பரிமாறி அவள் உண்டு முடித்ததும் அறைக்கு திரும்பினாள் அஞ்சிலை. கட்டிலில் கையில் புத்தகத்துடன் அமர்ந்திருந்தவனை சரியாக கவனியாமல் அவள் குளிக்க சென்றதும் அவனுக்கு வசதியாக போயிற்று. புத்தகத்தை அதிருந்த இடத்திலேயே வைத்தவன் சென்று பால்கனியில் நிற்க, குளித்து முடித்து இரவு உடையுடன் வந்தவளும் பால்கனிக்கு வந்தாள். அவளை முன்னே இழுத்து நிறுத்தி பின்னிருந்தபடி அணைத்துக் கொண்டவன், "நிலா அழகா இருக்குல்ல?" என்றான். கத்தி போன்ற கூர்மையான வளைவு கொண்ட பிறை நிலவின் அழகை பார்த்தவள், "ரொம்ப" என்க, "இதுக்கு ஒரு கவிதை சொல்லேன்" என்றான். சட்டென அவனை திரும்பி பார்த்தவளுக்கு அவன் வார்த்தைகள் அப்படி இனித்தது. இதுவரை யாருமே அவளிடம் இதைப் பற்றி கவிதை எழுதேன், அதைப் பற்றி கவிதை எழுதேன் என்றெல்லாம் கேட்டதே கிடையாது. ஆதலால் ஏற்பட்ட இன்ப அதிர்ச்சியோடு சிரித்தவள் அவன் மீது சாய்ந்தபடி அந்த நிலவை பார்த்தாள். முடிவதே இல்லை. கத்தி போன்ற கூர்மையான வளைவு கொண்ட பிறை நிலவே, உன்னை ரசிக்கும் நேரத்தினை குறைத்துக் கொள்ள என்னால் முடிவதே இல்லை என்று அவள் கூற, அவள் காதோரம் தன் உஷ்ண உதடு உரசி முத்தமிட்டவன், "நிஜம்தான், ரசிக்காம இருக்கவே முடியல" என்றான். அதில் மேனி சிலிர்த்து புல்லரிக்க நின்றவள் இடையை வளைத்து பிடித்தவன், "இலாமா" என்க, கண்களை மெல்ல மூடியபடி மேலும் அவன் மீது சாய்ந்தவள் இதழ்கள் புன்னகைக்கத் துடித்தன. "இலாமா" என்று மீண்டும் மோகம் ததும்ப ஒலித்தவன் குரலின் கூர்மை தாங்காது திரும்பி நின்ற பாவை அவனை இறுக அணைத்துக் கொள்ள, "இது போதுமடி சகியே" என்றாற்போல் அவளை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். கட்டிலில் இட்ட தன் நிலவோடு முகிலாக உறவாடி கழித்து கலைந்தவன் வெகு நாட்களுக்குப் பிறகான சுகந்தத்தில் சிவந்திருக்கும் மனையாளின் முகம் கண்டு கல்லுண்ட வண்டாகி போனான். அவள் கூந்தலை கோதிய வண்ணம், "இலாமா" என்று அவன் கூற, கூச்சத்துடன் கண்களை மூடியபடியே அவன் மார்பில் முகம் புதைத்து, "ம்" என்றாள். "என்ன பாரேன், கொஞ்சம் பேசணும்" என்று அவன் கூற, தயங்கி தயங்கி நிமிர்ந்து பார்த்தாள். லேசான புன்னகையுடன், "இது எப்பவோ நான் பேச நினைச்ச விஷயம். ஆனா இன்னைக்குதான் சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு" என்றவன் குரலில் இருந்த தீவிரம் அவளை யோசனைக்குள் ஆழ்த்தியது. "கல்யாணத்த பத்தி உன்னோட கருத்து என்ன?" என்று அவன் கேட்ட நொடி அவள் உடலில் லேசான நடுக்கம் ஒரு நொடி வந்து போக, "ஏய், எதுக்குங்க?" என்று வார்த்தைகள் தடுமாறியது. அவளது எண்ணம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பதுதான். ஆனால் ஏனோ கணவனிடம் அதைக் கூற அவள் நாய் எழவில்லை. அவன் அன்பு செய்த மாயமோ, மோகம் ததும்பிய தருணமோ, அது அவளே அறியாள். அவள் சொல்லப் போவதில்லை என்று புரிந்தவன் அவளுக்கு அந்த சிரமத்தை கொடுக்காது தானே முன்வந்தான். "எல்லா சுகமும் ஒரு காலம் வரைதான். அடுத்து அந்த உறவு புளிச்சிடும், அதுதான?" என்று அவன் வினவ, ஏனோ அந்த வாக்கியம் அவன் வாய் வழியாக கேட்க அத்தனை வலித்தது அவளுக்கு. அப்படியே அவனையே பார்த்தபடி அவள் விழிக்க, அவள் விழிகளில் மெல்லிய நீர்த்திரை பிறந்தது. "நீ சொன்ன நினைவிருக்கா? உங்க அப்பா ஒரு முறை அம்மா வேலை நேரத்துல ஃபோன் பண்ணி உடம்பு முடியலன்னு மருந்து கேட்டதுக்கு திட்டினார்னு. அவர் திட்டினத மட்டுமே கணக்கெடுத்த நீ, அவர் வரும்போது மருந்தோட வந்தார்னு சொன்னத உணரவே இல்ல, யோசிச்சியா? ஆத்திரம்தான், வேலை நேரம் கோபம்தான். அதுக்காக அத சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து மனைவிக்கு என்னவோன்னு நினைச்சுதான மருந்த கையோட வாங்கிட்டு வந்திருப்பாரு" என்றவன் கேள்வியின் உண்மை அவள் தளிர் மேனியை தீயாய் சுட்டது. "உன் சித்திய சித்தப்பா அடிச்சது, சண்டை போட்டதுன்னு சொன்னதுக்கு நான் வரவே இல்லடா. இது நியாயம்னு நான் சத்தியமா சொல்லவும் மாட்டேன். பேசவும் விரும்பல. ஆனா உன் மனச மொத்தமா ஆக்கிரமிச்சது இந்த சம்பவங்கள் தான். நீ பார்த்து வளர்ந்த திருமண வாழ்வு கோடியில அரை புள்ளி. கடல் நீர்ல கலந்த மழைத்துளி போல. அத மட்டுமே பார்த்து வளர்ந்ததால எல்லார் வாழ்க்கையுமே இப்படிதான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டடா" என்று ஒரு இடைவெளி விட்டவன் அவள் தலையை மென்மையாக கோதினான். "கடைசி காலத்துல தள்ளாடும்போது தோள் கொடுத்து நிற்கிற தம்பதிகளும் இருக்காங்களே, அங்க ஆசைக்கும் மோகத்துக்கும் வேலையே இல்லடா. அங்க இருக்கிறது முழுசும் அன்பு மட்டும்தான். அன்பால தான் எல்லா உறவும் கட்டமைக்கப்படுது. ஆனா அன்ப மட்டுமே வச்சு வாழ்ந்துட முடியுமா? வாழ்வாதாரத்துக்கு நாம தேடும் தேடல் நம்ம வாழ்க்கைய பரபரப்பா மாத்துது. அந்த பரபரப்புல சண்டைகள் சாதாரணமாகிடுச்சு. ஆசை, அன்பு, மோகம் போல கோபமும் ஒரு உணர்வு தான்டா. மனுஷனா பிறந்தவனுக்கு கோபங்கள் வரதான் செய்யும். கோபத்துல வாய கட்டுப்படுத்துற மனுஷங்க வெகு சொற்பம். கன நேர கோபத்துல வார்த்தைய விட்டுட்டாலும்
அதுக்கு பிறகு அதையேவா பிடிச்சு தொங்குறோம்? ஒத்துக்கிறேன். வார்த்தைகளோட வலி கொடியது. ஆனா கணநேரம் சுயமற்று வெளிவந்த வார்த்தை கொடுத்த வலிக்காக, சுயத்தோட வாழ்ந்து கழிச்ச வாழ்க்கைய வெறுக்கிறது எப்படியான புத்திசாலித்தனம்? என்ன பொறுத்தவர, சண்டை புரிதலுக்கான அடித்தளம். சண்டைகள் தான் ஒருத்தர பற்றி மற்றொருத்தருக்கு உணர்த்தும். அது கொடுக்கும் வலிதான் நம்ம மத்தவங்கள எவ்வளவு நேசிச்சிருந்தா, அவங்க வார்த்தை நம்ம காயப்படுத்தும்னு புரிய வைக்கும். வலிகளற்ற உறவு ஏதுமே இல்லடா. வலிக்குமேன்னு தவிர்த்தா, இங்க எந்த பொண்ணும் தாயாகவே முடியாதே! என்று கேட்டு நிறுத்தியவனை, விழிகள் கலங்கி விரிய பார்த்தாள். இப்போவும் எனக்கு உன்ன பத்தி முழுசா தெரியாது. ஒருத்தர பத்தி முழுசா புரிஞ்சுக்க யாராலும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்ம. ஏன்னா, நமக்கே நம்ம பத்தின புரிதல் இல்ல. எப்ப நம்ம எத செய்வோம்னு பகுத்தறிவு நம்மகிட்டயே இல்ல. அப்படி இருக்க, நம்மள அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு எப்படி நினைக்க? ஆனா நம்ம உணர்த்த முடியும். நான் இப்படி, எனக்கு இது பிடிக்கும், இது தெரியும்னு நம்ம உணர்த்தலாம். அதுதான் அன்போட வெளிப்பாடு. நீ இன்ட்ரோவர்ட். இதுல நான் குறை சொல்ல மாட்டேன். நீ வளர்ந்த சூழல் அப்படி. சொந்த பந்தங்களோட ஒரு கெடுபிடியான சூழல்ல எத செஞ்சா என்ன சொல்வாங்களோ அப்படிங்கிற பயத்துல வாழ்ந்ததால, உன்ன உன் சுயத்தோட ஏத்துக்கிறவங்க கிட்ட மட்டும் அது வெளிப்படுது. ஆனா இது நல்லதான்னு கேட்டா, இல்லன்னு தான் சொல்லுவேன். உதாரணம் நீயே நிறைய பட்டிருக்க. புடிச்சதையும் புடிக்காததையும் வாய் விட்டு சொல்லாம நீ இருந்து அனுபவிச்சது ஏராளம். இதுவே தொடரக்கூடாதுன்னு என்னால முடிஞ்சளவு உன்ன சௌகரியமான சூழல்ல பாத்துக்கிட்டேன். அது மட்டுமே நீ மாறப் போதாது. உன் மாற்றம் உன்கிட்ட இருந்து துவங்கணும். உனக்கு பிடிச்சது அடுத்தவங்கள பாதிக்காத வர அத செய்யறதுல தப்பே இல்ல. அப்படி இருக்க, ஆசைய ஆசையா மட்டுமே வைக்காம, அத செயல்ல கொண்டு வந்தா, அடுத்தவங்க வாய்க்கு அவலாவோமோ அப்படிங்கிற பயம் இல்லாம, அத ஏத்து கடந்து வர பக்குவத்த வளர்த்துக்கணும். அது உன்கிட்ட தான் இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகி 7 மாசம் கடந்து, இல்லற வாழ்க்கைய வாழ்ந்து கழிச்ச பின்ன தான், எனக்கு உன் மனசுல கல்யாணத்த பத்தின இப்படி ஒரு கசப்பான எண்ணம் இருக்கிறதே தெரியும். இத பத்தி எடுத்து பேசவே எனக்கு இந்த 3 மாசம் தேவையா இருந்திருக்கு. எதுவுமே நாம பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்குடா. ஒரு சண்டை போட்டாலும், அதுக்கு அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்னு துணையா தானே அவங்க வாழறாங்க. பிள்ளைங்களுக்காக மட்டுமே தான் சேர்ந்து இருக்காங்கன்னு நீ சொல்றனா? பிள்ளைகள கரை சேர்த்த பின்னாடி கூட பிரிஞ்சிருக்கலாமே! பிரியணும், பிடிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு வயசெல்லாம் ஒரு பொருட்டா சொல்லு. அதையும் தாண்டி அவங்கள பிணைச்சு வச்சிருக்கிறது அந்த மாய உணர்வு தான். கணவன் மனைவி பந்தம். அதுக்கு நீ தீட்டி இருக்கிற எண்ணம் முற்றும் முழுசும் மோசமானதுடா. இதே எண்ணத்தோடயே தான் நாம வாழறோம்னா, அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? என்றவனது கடைசி வரியில் அவளிடம் லேசான விசும்பல் ஒலி பிறந்தது. இந்த கசடு இனியும் உன் மனசுல இருக்கிறதும், அத எடுக்கறதும் உன் கையில தான் இருக்கு. என்ன நம்பி என் கூட வாழ்க்கைய துவங்கிட்ட. உன்ன அப்படி விரக்திக்கு தள்ற அளவு விட்டுட மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நமக்குள்ளேயும் ஒரு சண்டை வந்தது. அதுவும் உன் அம்மா வீட்டுக்கு நீ போகுற அளவு. ஆனா இன்னிக்கு நம்ம எப்படி வாழறோம்? அது பத்தின நினைவு இந்த 3 மாசத்துல உனக்கு தோணியிருக்கா? அதுதான் நம்ம பந்தத்து மேல நம்ம கொண்ட நம்பிக்கை. உனக்கு திருமண வாழ்வுல நம்பிக்கை இல்லாம இல்ல. எங்க நம்பிக்கை வச்சு ஏமாந்துருவோமோன்னு பயம். என் கைகோர்த்து என் அன்போட பயணி. உன் பயத்த முற்றும் முழுசா களைஞ்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் தருவேன். என்று நீளமாக பேசி முடித்தான். அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தவள் அவனை அணைத்துக் கொண்டு அழத் துவங்கிட அவள் தலையை கோதியபடி அமைதி காத்தான். சில நிமிடங்கள் அழுது கரைந்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, உண்மதான். ஆனா நான் கடந்து வந்த சூழல் சத்தமா சிரிச்சா கூட குத்தம். அதுவும் பேச்சு உடனே அம்மா வளர்ப்புல வந்து நிக்கும். என்னோட இயல்பு இதுன்னு கத்தி சொல்லணும்னு ஆத்திரம் வந்த நாட்கள் நிறைய. அத விட என் சொந்த வீடே, என் சொந்தங்கள்லாம் வந்தா, எனக்கு அந்நியமாகி போன நாட்கள் தான் ஏராளம். என்ன நானாவே இருக்க விடுங்களேன்னு கதறணும் போல இருந்திருக்கு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? எங்க வீட்டு ஃபங்ஷன் ஒண்ணுல எல்லாரும் வந்திருந்தாங்க. நான் ஆசையா வாங்குன செயின் ஒண்ணு தங்கச்சி முறை பொண்ணு பிச்சிட்டா. அவ கேட்டத கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கோபத்துல அப்படி பண்ணிட்டா. ஆதங்கத்துல ஏன் இப்படி பண்ணேன்னு தான் கேட்டேன். அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாளோ? இதுக்கெல்லாமா சண்டை போடுவ? என்ன வளர்த்துருக்காங்கன்னு உன்னன்னு கேட்டுட்டாங்க. அம்மா ஆத்திரம் பொறுக்காம என்ன இன்னும் 4 வார்த்தை பேசிடுவாங்களோன்னு பயத்துல அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னிக்கு நைட் என் ரூம்ல தான் அவளும் தூங்குறதா இருந்தது. பாத்ரூம்ல உட்காந்து 1 மணி நேரம் அழுதேன். என் வீட்ல அழக்கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சேன்னு. எங்கேயாவது ஓடிட்டா என்னன்னு தோணுச்சு. என்கையில் அவள் முகம் காட்டிய சொல்லொண்ணா வேதனை, அவள் பட்ட கஷ்டங்களை அவனுக்கு படம் போட்டு காட்டியது. நான் யாரையும் குத்தம் சொல்லல. இப்பவுமே எனக்கு ஒண்ணுன்னா, அவங்க எல்லாரும் பதறுவாங்க தான்.
பாசம் இருக்குதான். ஆனா, அவங்க ஆதிக்கத்த என்கிட்ட நிலைநாட்டணும்னு எண்ணம். நான் பார்த்து வாழ்ந்தது வேற. ஆனா, நான் உங்ககிட்ட அனுபவிச்சது முழுசா வேற. இது நிலையானதா, நிலையற்றதான்ற ஒரு பயம் என்ன ஒரு நிலையா யோசிக்க விடல. இப்ப நீங்க சொல்லும்போது அவ்ளோ வலிச்சுது. நான் நினைச்சத உங்க வாயால கேட்க கொஞ்சமும் சகிக்கல. என்னால உடனடியா அதிலிருந்து வெளிய என்று முடிப்பதற்குள், "வேண்டாம்டா, தயங்காத. எதிலிருந்தும் உடனே வெளிவர முடியாது. இப்ப பேசினது உன் தப்ப உனக்கு சுட்டிக்காட்ட. இனி அதிலிருந்து நீ திருந்த நான் உதவியா இருப்பேன். அத நீ உணர்ந்தா போதும்" என்றான். மௌனமாக அவன் மார்பில் கண்ணீரோடு முகம் புதைத்தவள் மனம் பலதும் யோசித்தது. உள்ளம் ரணமாய் தைத்தது. தனது கருத்துக்கள் எத்தனை தவறானது என்பது புரிந்த நொடி, கண்ணவனின் வாயிலாக கேட்ட சொற்கள் அன்று தான் கூறிய போதும் அவனை இப்படித்தானே பதம் பார்த்திருக்கும் என்று வலித்தது. ஆனால் இதில் அவளை குற்றம் என்று அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தனது தவறில்லை. தான் வாழ்ந்த வழியே தனது எண்ணங்களும். ஆனால் இனி திருத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தாள். மௌனமாக கரைந்த நொடியில் மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தவள், "என் மேல வருத்தமே இல்லையா?" என்று கேட்க, "நிறைய வருத்தம் இருந்தது" என்று அந்த இருந்ததில் ஒரு அழுத்தத்தோடு கூறியவன், "ஆனா இனியும் அந்த வருத்தம் இருக்காது" என்று கூறினான். அவனை கண்களில் மகிழ்ச்சியோடு பார்த்தவள் அதிரடியான முத்தத்தை வழங்க, அவளது அதிரடியில் அசந்தவனாக தன்னை ஒப்புக் கொடுத்து மீண்டும் ஒரு பல்லவி இசைத்துவிட்டு இனிதே உறங்கினர்.